ஏங்க என்னங்க இது கூமாம்பட்டின்ட்டு அட ஏங்க ஒரு தடவையாவது தடா ஃபால்ஸ் வந்து பாருங்க. ஏங்க தடா ஃபால்ஸ்ல தண்ணி எல்லாம் சும்மா கரும்பு சாறு மாதிரி சக்கரையா இனிக்குதுங்க. தடா ஃபால்ஸ்ல தண்ணி எல்லாம் சும்மா கண்ணாடி மாதிரி மின்னுதுங்க. தடா ஃபால்ஸ் போயிட்டீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா குளிச்சுக்கிட்டே இருக்கலாம்னு தோணுங்க. அட ஏங்க இப்படி ஏங்கன்னு ரீசெண்ட் டேஸ்க்கு முன்னாடி நம்ம ஃபேமிலியோட கிளம்பி தடா ஃபால்ஸுக்கு போயிருந்தோம். சென்னையில இருந்து கரெக்டா 120 கிலோமீட்டர் டிராவல் பண்ணீங்கன்னா தடா ஃபால்ஸா ரீச் பண்ணிடலாம். உண்மையாலுமே தடா ஃபால்ஸுக்கு போயிருக்கவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் இங்க தண்ணி எல்லாம் கண்ணாடி மாதிரி மின்னுதுன்னு. தடால இருந்து கரெக்டா 36 கிலோமீட்டர்ல தான் காளஹஸ்தி இருக்கு. சென்னைக்கு பக்கத்துலயே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு அட்வென்ச்சரஸான ட்ரிப் போகணும்னு நினைச்சீங்கன்னா தடா ஃபால்ஸ் கிளம்பி போயிட்டு வாங்க. உங்ககிட்ட கார் 2 வீலர் இருந்ததுன்னா ஈஸியா நீங்க தடா ஃபால்ஸ் ரீச் பண்ணிடலாம். அதுவே பஸ்ல போகணும்னு நினைச்சீங்கன்னா சென்னை மாதவரத்துல இருந்து தடாவுக்கு டைரக்ட் பஸ் இருக்கு. பட் ஆனா இது வாட்டர் ஃபால்ஸ் போகாது. வெங்கடபுரம் நெல்வா என்ற ஏரியால இறங்கி அங்க இருந்து ஆட்டோ எடுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இதுல ஒரு பெரிய கொடுமை என்ன தெரியுங்களா, நீங்க வாட்டர் ஃபால்ஸ் உள்ள என்ட்ரி ஆகுக்குள்ள கண்டிப்பா டிக்கெட் எடுத்துட்டு தான் போகணும். ஒரு ஆளுக்கு என்ட்ரி டிக்கெட் 50 ரூபாயும், அதே நீங்க பைக்ல போனீங்கன்னா 50 ரூபாயும், கார் எடுத்துட்டு போனீங்கன்னா 300 ரூபாயும் என்ட்ரி டிக்கெட்டா வாங்குறாங்க. இந்த தடா வாட்டர் ஃபால்ஸ் ஒரு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்றதுனால காலையில 8 மணில இருந்து சாயங்காலம் 4 மணிக்குள்ள போயிடுங்க. அதுக்கப்புறம் போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சிங்கம், புலி, கரடி எல்லாம் தண்ணி குடிக்க வருமா. பார்க்கிங்ல வண்டி விட்டுட்டு நீங்க கொஞ்சம் தூரம் மலை ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். நடந்து போற இடம்லாம் கொஞ்சம் நேச்சுரலாவும் அட்வென்ச்சரஸாவும் இருக்கும். அப்படி போகல நீங்க ஃபர்ஸ்டா ரீச் பண்றது உபுலமடுகு வாட்டர் பூல் தான். தடா ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ்ல இருந்து லாஸ்டா தண்ணி வந்து சேர்ற இடம் இதுதான். இது ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும். ஆழமும் அதிகமா இருக்காது. லேடிஸ் குழந்தைங்க எல்லாம் குளிக்கணும்னா இங்க குளிச்சுக்கலாம். இதையும் தாண்டி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து போனீங்கன்னா உபுலமடுகு ஃபால்ஸ் வந்துரும். நான் நடந்து போவேன், எனக்கு கால் வலி எல்லாம் தெரியாதுன்னு நினைச்சீங்கன்னா இங்க கொஞ்சம் நடந்து போய் நீங்க குளிச்சுட்டு வரலாம். அதையும் தாண்டி நான் எவ்வளவு ரிஸ்க் வேணாலும் எடுப்பேன், அட்வென்ச்சரஸான ஃபீல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உபுலமடுகு ஃபால்ஸ்ல இருந்து ஒரு 25 நிமிஷம் நடந்து போனீங்கன்னா தடா ஃபால்ஸ் வந்துரும். இங்க கொஞ்சம் நீங்க ரிஸ்க் எடுத்து குளிக்கிற மாதிரி தான் இருக்கும். குற்றாலம் மாதிரி காரை கொண்டு போய் பார்க் பண்ண வேகத்துக்கு குளிக்கலாம்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பா நடந்து போறதுல நீங்க டயர்ட் ஆயிடுவீங்க. எங்க அம்மா அப்பா எல்லாம் கூட கூட்டு போனதுனால அவங்களால ரொம்ப தூரம் நடக்க முடியல. அதனால ஃபர்ஸ்டா இருக்கிற இந்த வாட்டர் பூல்ல ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல குளிச்சுட்டு ரிட்டர்ன் காளஹஸ்தி கிளம்பிட்டோம். நீங்க தடா போக்குல கண்டிப்பா வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ், சாப்பாடு எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. அங்க சுத்தமா ஒரு கடை கூட இருக்காது. ஒரு நாள் ஃபுல்லா அட்வென்ச்சரஸா ஜாலியா ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லாம ரிலாக்ஸா ஃபீல் பண்ணி குளிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சேர்ந்து தடா ஃபால்ஸை மஸ்ட் விசிட் பண்ணுங்க. இங்க உண்மையாலுமே தண்ணி வேற லெவலா இருக்கும்.